section 6.8e பாருங்க. The function f is defined by f of x is equal to 1 by x on 0 less than x less than or equal to 1. Therefore f is continuous on open bracket 0 comma 1 closure bracket. However, there is no way to define f of 0 அப்படின்னா it will becomes infinity. Okay, so that the resulting extension of f is continuous on closure bracket 0 comma 1. என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பவுண்ட்ரியில் 0 லெஸ் தென் எக்ஸில் கண்டினியூஸாக இருக்குது. அதே இது க்ளோசர் ப்ராக்கெட் 0 கம்மா 1 கண்டினியூஸாக வரும்னா அதுக்கு எக்ஸ்டென்ஷன் ஃபங்க்ஷன் ஃபார்ம் பண்ணி அதை கண்டினியூஸ்னு சொல்லலாம் அப்படின்றாங்க. என்ன மாதிரி கேசஸ்னால் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் உள்ளே கொண்டு வந்து அதை கண்டினியூஸ்னு ப்ரூவ் பண்ணுவாங்க. ஆல்ரெடி யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ்லாம் கண்டினியூஸ்னு தெரியும், அந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கு ரெண்டான தீரம் தான் கீழே சொல்லியிருப்பாங்க. ஓகே ரைட், இதே எக்ஸாம்பிள்ஸில் பாருங்கள். நெக்ஸ்ட்டு, ஃபார் another such examples, g of x is equal to sin 1 by x, x not equal to 0. Okay, so g is continuous bounded on r power 1 minus singleton set 0, but g cannot be extended to a function continuous on all for capital R. என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கு நீங்கள் எக்ஸ்டென்ஷன் ஃபங்க்ஷன்ஸ்லாம் டிஃபைன் பண்ணி கண்டினியூஸ் ஆன் கேபிட்டல் ஆர்னு சொல்ல முடியாது அப்படின்றாங்க. பிகாஸ் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 g of x does not exist. ஓகேங்களா, அதனால் இந்த கேஸ்க்கு எக்ஸ்டென்ஷன் ஃபார்மேஷன் சொல்ல முடியாது. ஆனால் இந்த கேஸ்க்கு என்ன செய்யலாமா, நீங்கள் எக்ஸ்டென்ஷன் ஃபார்ம் சொல்லிடலாம். அதுக்கு காரணம் இங்கே வந்து என்ன இருக்குது, க்ளோஸ் ரெண்டு பவுண்டடாக இருக்கும் அந்த டொமைன். இங்கே கேபிட்டல் ஆர் இஸ் நாட் க்ளோஸ் ரெண்டு பவுண்டட். ஓகே, தீரம் பாருங்கள். அதுக்கு ரெண்டான தீரம் 6.8 எஃப் தீரம் பாருங்கள். லெட் m, row 1 be a metric space, A be a dense subset of capital M1. அப்போ ஏன்றது சப்செட் ஆஃப் M1. என்ன மாதிரியான சப்செட்? டென்ஸ் சப்செட். டென்ஸ் சப்செட் மீனிங் என்னது, ஏக்கு க்ளோசர் போட்டிங்கன்னா என்ன வரும், M1 மாறிடும். ஓகேங்களா, சரி. If f is uniformly continuous functions from a, row 1 into a complete metric space M2, row 2. ஓகே, இப்போ M1ன்றது டொமைனு, அதில் ஏன்னு ஒரு சப்செட் இருக்குது. M1ன்றது டொமைனு எஃப்க்கு. எஃப் இஸ் எ மேப்பிங் ஃப்ரம் ஸ்மால் எஃப் இஸ் எ மேப்பிங் ஃப்ரம் கேபிட்டல் ஏ இன்ட்டு M2 இருக்குது. இதில் ஏன்றது சப்செட் ஆஃப் M1 அண்டு ஏக்கு பார் போட்டிங்கன்னா அது என்னவா இருக்குது, ஈக்குவல் டு M1 மாறிடுது. அண்டு M2ன்றது என்னவா இருக்குது, கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ்னு சொல்லியிருப்பாங்க. M2ன்றது என்னன்னு சொல்லியிருப்பாங்கன்னா, M2 இஸ் கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ். கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ் டெஃபினேஷன்ஸ் என்னது, எவ்ரி காசி சீக்வன்ஸ் இஸ் கன்வர்ஜெண்டாக இருக்கும். therefore M2ன்றது இங்கே கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ்னு கொடுத்துருக்காங்க. ஓகே ரைட், இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண போகிறது, தென் f கேன் பி extended to uniformly continuous function from capital F from M1 into M2. அதாவது ஸ்மால் f is a mapping from A into M2 ஆகிருக்கு. இந்த ஸ்மால் எஃப்ன்றது யூனிஃபார்ம்லி கன்டினியூஸ். ஓகே, இப்போ ஏ வந்து சப்செட் ஆஃப் M1 அண்டு ஏக்கு பார் போட்டிங்கன்னா அது என்னவா இருக்குது, M1 இருக்குது. அப்படி இருக்கும்போது கேபிட்டல் எஃப்னு ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறீங்க, அது கேபிட்டல் M1 இன்ட்டு M2ஆகவே இருக்குது. இப்போ டிஃபைன் பண்ணதை பொறுத்து இந்த ஃபங்க்ஷன்ஸ் என்னவாக இருக்கணுமா, யூனிஃபார்ம்லி கன்டினியூஸாக மாறுமான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக மாறும், அதுதான் இங்கே தீரும். ஏன்னா பிகாஸ் ஏன்றது டென்ஸ் சப்செட் ஆஃப் M1 இருக்கும்போது அந்த இடத்துல யூனிஃபார்ம்லி கன்டினியூஸ் ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா அப்போ கண்டிப்பாக M1 இன்ட்டு M2 இருக்கிற ஃபங்க்ஷன்ஸும் யூனிஃபார்ம்லி கன்டினியூஸாக இருக்கும். அதான் ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகே ரைட், ஃபஸ்ட்டு வி ஷல் ப்ரூவ் தட் இஃப் சீக்வன்ஸ் எக்ஸ்டென்ஸ் இஸ் ஏ விச் கைண்ட் ஆஃப் சீக்வன்ஸ் இஸ் ஏ காசி சீக்வன்ஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ் இன் கேபிட்டல் ஏ. கேபிட்டல் ஏல ஒரு காசி சீக்வன்ஸ் எடுக்கிறோம். கேபிட்டல் ஏல உள்ள பாயிண்ட்ஸ் எல்லாம் ஒரு காசி சீக்வன்ஸ் ஃபார்மேட்டில் எடுத்துக்கிறோம். ஓகே ரைட், தென் f of sequence f of xn is a காசி சீக்வன்ஸ் இன் கேபிட்டல் M2ன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். ஓகே, கேபிட்டல் ஏல உள்ள பாயிண்ட்ஸை சீக்வன்ஸாக ஃபார்ம் பண்ணுறோம், காசி சீக்வன்ஸாக. இப்போ இதோட இமேஜோட சீக்வன்ஸ் ஃபார்மேட் இருக்குல்ல, அது வந்து என்னென்னு ப்ரூவ் பண்ணணுமா, காசி சீக்வன்ஸ் இன் M2ன்னு ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ணணும். கொஸ்டின்ஸில் வேறு என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்மால் எஃப்ன்றது ஸ்மால் எஃப் இஸ் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ். அப்போ ஸ்மால் எஃப் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் டெஃபினிஷன்ஸ் படி என்ன சொல்லிடலாம், indeed given epsilon greater than 0 there exists delta greater than 0 such that row 2 of f of x comma f of y less than epsilon whenever row 1 less than x comma y less than delta x comma y belongs to capital A, because
எஃப்ன்றது யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் டெஃபினிஷன்ஸ் படி அதை நம்ம எழுதிக்கிட்டோம். ஓகே ரைட்டு. இப்போ we can find a such delta since f is uniformly continuous on capital A in questions கொடுத்தனால இப்போ since sequence xn is a Cauchy sequence, there exists capital N belongs to I such that Cauchy sequence definitions படி என்ன இருக்கும், distance of that is rho 1 of xn xm xn less than delta. ஏன்னா கேபிட்டல் ஏன்றது என்ன, கேபிட்டல் ஏக்குள்ள என்ன இருக்குது, சீக்வன்ஸ் எக்ஸ்ன்றது காசி சீக்வன்ஸாக இருக்குது. அப்போ இது காசி சீக்வன்ஸ் டெஃபினிஷன்ஸ் படி எழுதியாச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன அசம் பண்ணியிருக்கோம்னா ரோ ஆஃப் எக்ஸ் கமா ஒய் லெஸ் தென் டெல்டா, அதில் எக்ஸ் ஒய் கேபிட்டல் ஏல இருந்தால் அதோட இமேஜ் லெஸ் தென் எப்சிலான். அப்போ இங்கே எக்ஸ்எம் எக்ஸ்என் ரெண்டு இதில் இருக்குது, ரெண்டுமே கேபிட்டல் ஏல உள்ள சீக்வன்ஸ் ஆஃப் பாயிண்ட்ஸு, அது லெஸ் தென் டெல்டான் இருக்குது. அப்போ பை ஈக்குவேஷன் நம்பர் 1 படி என்னவாக இருக்கும், கரஸ்பாண்டிங் அதோட இமேஜ் எஃப் ஆஃப் எக்ஸ்எம் எஃப் ஆஃப் எக்ஸ்என் லெஸ் தென் எப்சிலான் வந்துடும். பை 1ல் இருந்து இதை ஈக்குவேஷன் நம்பர் ஐ திங்க் இதுக்கு ஈக்குவேஷன் நம்பர் போடல, மேலே ஈக்குவேஷன் நம்பர் 2 போட்டிருக்காங்க. ஓகே ரைட்டு. அப்போ பை ஈக்குவேஷன் நம்பர் 1 அண்ட் 2 அதிலிருந்து ரோ 1 ஆஃப் எக்ஸ்எம் எக்ஸ்என் லெஸ் தென் டெல்டான்றப்ப அது கரஸ்பாண்டிங் அதோட இமேஜ் பை ஈக்குவேஷன் நம்பர் 1ல் இருந்து எஃப் ஆஃப் எக்ஸ்எம் எஃப் ஆஃப் எக்ஸ்என் லெஸ் தென் எப்சிலான்னு வந்துடும். இதுதான் என்னது காசி சீக்வன்ஸ்க்கான டெஃபினிஷன்ஸ். அப்போ இதோட சீக்வன்ஸ் என்ன இருக்கும், எஃப் ஆஃப் எக்ஸ்என்னு இருக்கும், அது இதில் இருக்கும் கேபிட்டல் M2ல் இருக்கும். அப்போ கேபிட்டல் M2ல் இது காசி சீக்வன்ஸ், அந்த சீக்வன்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கேஸை ப்ரூவ் பண்ணிட்டோம், அதான் கேட்டிருந்தாங்க, அதை ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு கேஸ் போகலாம். Now if x belongs to A, f of x equal to small f of x மாறிடும். ஏன்னா கேபிட்டல் F isன்றது மேப்பிங் ஃப்ரம் கேபிட்டல் M1 into M2 and small f is a mapping from capital A into capital M2. இப்போ எக்ஸ்ன்ற பாயிண்ட் வந்து கேபிட்டல் ஏல இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக என்னவாக இருக்கும், கேபிட்டல் M1ல் இருக்கும். அப்போ கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் ஆகட்டும் ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் ஆகட்டும் ரெண்டு ஈக்குவல் தான் எப்போ எக்ஸ்ன்ற எலமெண்ட் கேபிட்டல் ஏல இருக்கும்போது. ஓகே ரைட்டு. இஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு M1 பட் எக்ஸ் தட் பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஏ. என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ எக்ஸ்ன்ற பாயிண்ட் M1ல் தான் இருக்குது, ஆனால் எக்ஸ்ன்ற பாயிண்ட் வந்து கேபிட்டல் ஏல கிடையாது. ஏன்னா ஏ வந்து சப்செட் ஆஃப் M1 தான். ஆனால் அட் த சேம் டைம் ஏக்கு க்ளோஸர் போட்டால் அது என்ன இருக்குது, ஏக்கு க்ளோஸர் போட்டால் அது ஈக்குவல் டு M1 மாறிடும். M1ல் வந்து எக்ஸ்ன்ற ஒரு பாயிண்ட் இருக்குது. அப்போ இந்த பாயிண்ட் கண்டிப்பாக இதற்குள்ளே இருக்கும், ஏ பாரில் இருக்கும். ஆனால் ஏல இல்லை, ஏ பாரில் இருக்குண்ணா எக்ஸுக்கு பேர் லிமிட் பாயிண்ட்டு. தேர்ஃபோர் எக்ஸ் இஸ் ஏ லிமிட் பாயிண்ட் ஆஃப் ஏன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, அப்போ லிமிட் பாயிண்ட் ஆஃப் ஏன்றப்ப அந்த கேபிட்டல் ஏல உள்ள சீக்வன்ஸ் என்னது, சீக்வன்ஸ் எக்ஸ்ன்னு. அப்போ அந்த சீக்வன்ஸுக்கு நீங்கள் லிமிட் போட்டிங்கன்னா என்ன இருப்பது, எக்ஸ்ன்றதான் லிமிட் பாயிண்ட்டு. அப்போ லிமிட் n tends to infinity xn equal to xn வந்துருச்சு. ஃபார் சம் சீக்வன்ஸ் xn ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆஃப் கேபிட்டல் ஏவாக இருக்கும்போது. ஓகே ரைட். த சீக்வன்ஸ் xn இஸ் கன்வர்ஜென்ட் இன் கேபிட்டல் M1 மாறிடுச்சு. ஏன்னா எக்ஸ்ன்ற எலமெண்ட் வந்து கேபிட்டல் M1ல் இருக்கனால அந்த சீக்வன்ஸ் எக்ஸ்ன்ற பாயிண்ட் கேபிட்டல் ஏல இருக்குது, ஆப்வியஸாக M1ல் வந்துடும். அப்போ த சீக்வன்ஸ் convergent in capital M1 and hence is a Cauchy sequence of points of capital A. அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது, இந்த Cauchy sequence is convergent-ஆக இருக்குது. அப்போ அதோட இமேஜ் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு என்னன்னு சொல்லியிருந்தோம், அதுவும் Cauchy sequence. அப்போ M2ன்றது என்னது, கம்ப்ளீட்டு. அப்போ சீக்வன்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது Cauchy sequence-ஆக இருக்குது, M2ன்றது கம்ப்ளீட்டுன்றப்ப கம்ப்ளீட் டெஃபினிஷன்ஸ் படி Cauchy sequence இருந்தால் அது கன்வர்ஜெண்ட்டாக இருக்கும். அப்போ லிமிட் n tends to infinity எஃப் ஆஃப் எக்ஸ்என் வந்து கண்டிப்பாக எக்ஸிஸ்ட் ஆகும். அதுதான் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ்என் வச்சுருக்காங்க. ஓகே ரைட். இப்போ எக்ஸ்ன்றதை வச்சு ஒரு சீக்வன்ஸ் ஃபார்ம் பண்ணோம் கேபிட்டல் ஏல, அது கரஸ்பாண்டிங் எஃப் ஆஃப் எக்ஸ்என் டிஃபைன் பண்ண மாதிரி சீக்வன்ஸ் ஒய்என்னு டிஃபைன் பண்ணுங்கள், அது கரஸ்பாண்டிங்க உங்களுக்கு எஃப் ஆஃப் ஒய்என் கிடைக்கும். இப்போ இந்த எஃப் ஆஃப் ஒய்எனுக்கு லிமிட் ஆகட்டும் எஃப் ஆஃப் எக்ஸ்எனுக்கு லிமிட் ஆகட்டும் ரெண்டு என்னவாக தான் இருக்க போகுது, ஈக்குவலாக தான் இருக்க போகுது. ஏன்னா if sequence yn is another sequence in capital A which converges to x இருக்கிறனால, ஓகே, which is இது convergence to xன்றப்ப ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் இது கரஸ்பாண்டிங் வரக்கூடிய இமேஜ் என்னது, எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகே, அப்போ லிமிட் n tends to infinity எஃப் ஆஃப் ஒய் என்ன இருக்கும், கன்வர்ஜென்ட் டு
f of x ஆல்ரெடி நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க லிமிட் இன்டென்ஷன் இன்ஃபினிட்டி f of x கன்வர்ஜன்ஸ் டு f of xனே சொல்லியிருக்கீங்க. ஸோ உங்களால் இந்த ஸ்டேட்மெண்ட்டை இன் அவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம ப்ரூவ் பண்ணிக்க முடியும். இங்கே வி லீவ் இட் டு ரீடர் டு ஷோ தட்னு அவங்க புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இங்கே எழுதும்போது we can show thatனு எழுதிக்க வேண்டியதான். we can show thatனு போட்டு எழுதிட்டு இந்த சென்டென்ஸை முடிச்சுக்க வேண்டியதுதான். ஓகே ரைட். நெக்ஸ்ட் பாருங்கள். this will show that the definition of f of x does not depend on the choice of the sequence. அது எடுக்கிற சீக்வன்ஸை பொறுத்தெல்லாம் நீங்கள் f of x டிஃபைன் பண்ண முடியாது. f of x ஆல்ரெடி சொல்லியாச்சு. எக்ஸ்ன்றது லிமிட் பாயிண்ட்டாக ஏவோட லிமிட் பாயிண்ட்டாக இருக்கிற பட்சத்தில் f of xன்றது நத்திங் பட் லிமிட் இன்டென்ஷன் இன்ஃபினிட்டி f of x இருக்கும். We have thus defined f of x for all x belongs to capital M1க்கு capital F of x டிஃபைன் பண்ணியாச்சு. and f is clearly extension of small f ஓட extension தான். ஓகே, it remains to show that இப்போ f என்னன்னு ப்ரூவ் பண்ணிட்டா மட்டும் போதும். fன்றது யூனிஃபார்ம்லி கன்டினியூஷன் மட்டும் சொன்னால் போதும். இப்போ யூனிஃபார்ம்லி கன்டினியூஸ் சொன்னோம்னா உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் புரியும். யூனிஃபார்ம்லி கன்டினியூஷன் சொல்கிறதா இருந்தால் M1ல் 2 பாயிண்ட் எடுப்பீங்க. இங்கே வந்து p, qன்னு எடுக்கிறாங்க. அது லெஸ் தென் டெல்டா ஆர் டெல்டா 1 சம்திங் டிவைடட் பை 3ன்னு வச்சுக்கோங்களேன். லெஸ் தென் டெல்டான்றப்போ இது கரஸ்பாண்டிங்காக வரக்கூடிய இமேஜ் f of p, f of q இதோட இமேஜ் என்ன இருக்கணும் லெஸ் தென் எப்சிலான்னு சொல்கிறது தான் யூனிஃபார்ம்லி கன்டினியூஸ். ஓகே ரைட். லெஸ் தென் டெல்டா எப்சிலான் தான் இல்லை டெல்டா பை 3 டெல்டா பை 2 கூட வரலாம். பாருங்கள், given epsilon greater than 0 choose delta 1 such that root 2 of p2 of f of x, f of y less than epsilon by 3 whenever p1 of x, y less than delta 1. கேபிட்டல் ஏல உள்ள 2 பாயிண்ட்டு x, y அதுக்கு டிஸ்டன்ஸ் வந்து லெஸ் தென் டெல்டா 1 இருக்கும்போது p2 of f of x, f of y லெஸ் தென் epsilon by 3 இருக்கும். பிகாஸ் நம்ம ஆல்ரெடி அப்படி தானே டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஈக்குவேஷன் 1ல் இருந்து அதானே டிஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் கேஸ் பாருங்கள். if small a, small b belongs to capital M1 choose x, y belongs to capital A so that such that row 1 of x, a என்னவா இருக்கும் less than delta 1 by 3 and row 1 of y, b என்னவா இருக்கும் less than delta 1 by 3ன்னு சொல்ல முடியும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம் அந்த சீக்வன்ஸோட லிமிட் எக்ஸ்என் என்னன்னு சொல்லியிருந்தோம் டென்ஸ் டு எக்ஸ்ன்னு தானே சொல்லியிருந்தோம். ஓகே, அப்போ இந்த எக்ஸ்என்னில் உள்ள ஏதோ ஒரு சம் பாயிண்ட் தான் அந்த ஸ்மால் ஏ இது எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அப்போ அந்த ஏன்ற பாயிண்ட் தான் அந்த எக்ஸ். ஓகே, அப்போ கண்டிப்பாக என்ன இருக்கும் அதோட டிஸ்டன்ஸ் டெல்டா பை 3 இருக்கும். அதே மாதிரி y, b அதோட டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும் டெல்டா பை 3 வரக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் சச் தட் இது கரஸ்பாண்டிங்காக இருக்கக்கூடிய இமேஜோட டிஸ்டன்ஸ் அப்போ root 2 of f of x, f of a அந்த ஈக்குவேஷன் 3 போட்டிருக்கோம்ல அதுபடி 4 epsilon by 3 அண்ட் root 2 of f of y, f of b less than epsilon by 3. இங்கே வந்து p, ரோன்னு 2 யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பெட்டர் ஐடியா த்ரூ அவுட் திஸ் தியரம் row 1, row 2னே யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, row 1னா M1ல் row 2னா M2க்கு வச்சுக்கோங்க. p1 p2 போட வேண்டாம். ஓகே, திஸ் இஸ் பாசிபிள் பை தி varied definitions of f of a and f of b ஆல்ரெடி சொன்னது தான் ஈக்குவேஷன் 3லேருந்து நம்ம டிஃபைன் பண்ணி எழுதியிருக்கோம். பட் தென் இஃப் row 1 of a, b less than delta 1 by 3 we have கீழே ரீசன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். row 1 of x, எப்படி எழுதிக்கலாம் row 1 of x, a plus row 1 of a, b plus row 1 of p, y எழுதிக்கலாம். row 1 of x, y என்ன டிஃபைன் பண்ணியிருக்கீங்க டெல்டா 1 போட்டிருக்கீங்க. row 1 of x, a என்ன டிஃபைன் பண்ணியிருக்கீங்க டெல்டா 1 by 3. அதே மாதிரி row 1 of p, y டெல்டா 1 by 3ன்னு போட்டிருக்கீங்க. அப்போ இங்கே டெல்டா 1 வரணும்னா row 1 of a, b என்னவா இருந்தாங்கனோ டெல்டா 1 by 3 இருந்தாங்கனோ அதான் எழுதியிருப்பாங்க. அதான் இங்கேயும் சொல்லியிருப்பாங்க. அப்போ row 1 of a, b டெல்டா 1 by 3ன்னு இங்கே சொல்லியிருப்பாங்க. ஓகே ரைட். நெக்ஸ்ட் பாருங்கள். ஃப்ரம் ஈக்குவேஷன் 3லேருந்து we have since f of x is equal to capital F of x, f of yன்றது capital F of y இருக்க போது அப்போ row 2 of capital F of x, f of y less than epsilon by 3 எப்படி வந்துச்சுன்னா இந்த f of x, f of x, f of y இருக்குல்ல இந்த டேர்ம்ஸ் எப்படி ஸ்பிட் பண்ணி எழுதிக்கலாம் நான் எழுதுகிறேன் பாருங்கள். f of x, f of a அடுத்து f of a, f of b அடுத்து f of b, f of y
அதாவது root 2 of f of x, f of y என்னவா இருக்கும் less than epsilon by 3 by equation 3ன்னே வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த root 2 of f of a, f of b less than epsilon இப்படி வருதுன்னு சொல்கிறேன். ஏன்னா இங்கே உள்ள எக்ஸ் ஒய்ன்றதுலாம் கேபிட்டல் ஏல இருக்க போது, அப்போ பை ஈக்குவேஷன் 3லேருந்து நீங்கள் இதை லெஸ் தென் எப்சிலான் பை 3 சொல்லிடலாம். ஆனால் இந்த root 2 of f of a, f of b லெஸ் தென் எப்சிலான்ற இந்த கேஸ் எப்படி சொல்லுவீங்கன்னா, இப்போ எழுதி காமிச்சனில் எக்ஸ் ஒய்க்கு அந்த மாதிரி f of a, f of b எப்படி எழுதிக்கலாம், லெஸ் ஆர் ஈக்குவல் டு கேபிட்டல் f of x, f of a and f of a, f of பாருங்க. அதாவது f of a, f of b இதோட டிஸ்டன்ஸ் வந்து லெஸ் தென் எப்சிலான்னு சொல்லணும். அதை எப்படி பிரிக்கலாம்னா லெஸ் ஆர் ஈக்குவல் டு f of a, f of x, அப்புறம் நெக்ஸ்ட்டு f of x, f of y, நெக்ஸ்ட்டு f of y, f of bன்னு எழுதலாமா. இப்போ இதோட டிஸ்டன்ஸ் என்ன வச்சுருக்கோம் நம்ம, லெஸ் தென் எப்சிலான் பை 3. அப்போ இது வந்து என்ன இருக்க போகுது, இதுவும் லெஸ் தென் எப்சிலான் பை 3. அப்போ இதுவும் லெஸ் தென் எப்சிலான் பை 3. இந்த 3 எப்சிலான் பை 3 ஆட் பண்ணிங்கன்னா லெஸ் தென் எப்சிலான் வந்துடும். ஓகேங்களா. அதனால தான் இங்கே ரோ ஆஃப் f of a, f of b லெஸ் தென் எப்சிலான் வந்திருக்கு. அவங்களே கொடுத்துருக்காங்க. we conclude that 4, 5, 6லேருந்து. அப்போ நம்ம என்ன எடுத்துருந்தோம், a, b இதோட டிஸ்டன்ஸ் என்னவான்னு சொல்லியிருந்தோம், டெல்டா 1/3ன்னு எடுத்தோம். இது கரஸ்பாண்டிங்காக வரக்கூடிய இமேஜ் அதோட டிஸ்டன்ஸ் என்னவா இருக்குது, லெஸ் தென் எப்சிலான். therefore uniformly continuous. ஏன்னா a, b எதில் எடுத்து வச்சுருக்கோம், m1ல் தான் எடுத்து வச்சுருக்கோம். அப்போ கேபிட்டல் f is a mapping from m1 into m2. அப்போ கேபிட்டல் m1ல் a, bன்னு 2 பாயிண்ட் எடுத்து அதோட டிஸ்டன்ஸ் லெஸ் தென் எப்சிலான், லெஸ் தென் டெல்டான்றப்போ இமேஜோட டிஸ்டன்ஸ் வந்து லெஸ் தென் எப்சிலான். therefore கேபிட்டல் f is uniformly continuous. அந்த கேபிட்டல் fன்றது ஸ்மால் எஃபோட எக்ஸ்டென்ஷன் ஃபார்மேஷன். அந்த எக்ஸுன்ற பாயிண்ட்டு கேபிட்டல் ஏல இல்லாத பட்சத்தில் எக்ஸுன்றது லிமிட் பாயிண்ட் ஆஃப் ஏவாக இருக்கிறனால அந்த பாயிண்ட்டையும் கன்க்ளூட் பண்ணி கேபிட்டல் m1ல் இந்த கேபிட்டல் எஃப் டிஃபைன் பண்ணுறதுனால எஃப்ன்றது யூனிஃபார்ம்லி கண்டிஷன் ப்ரூவ் பண்ணியாச்சு. therefore கேபிட்டல் எஃப் இஸ் எக்ஸ்டென்ஷன் ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்மால் எஃப் அண்ட் ஆல்சோ கேபிட்டல் எஃப் இஸ் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ். அதை ப்ரூவ் பண்ணிட்டோம்.